கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 6 சட்டமன்ற தொகுதிகள் கொளத்தூர், எழும்பூர், திருவிக நகர் மற்றும் வில்லிவாக்கம், அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் அமுதக்கரங்கள் நிகழ்ச்சி தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்குள்ளாக எந்த இடத்தில் நிகழ்ச்சி நடக்கிறதோ அதை சார்ந்த பகுதிகளில் மக்கள் குறைகளை கேட்கின்ற கள ஆய்வை தொடங்கியிருக்கின்றோம். ஏற்கனவே மக்களை தேடி மாநகராட்சி என்ற தலைப்பிலே மேயர் தலைமையிலே கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 43 வட்டங்களில் இது போன்ற பயணங்களை தொடங்கி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக அமுதக்கரங்கள் நிகழ்ச்சி தினந்தோறும் நடைபெறுகின்றது. அந்த நிகழ்ச்சி சார்ந்த பகுதிகளில் இப்படி ஒரு செயல்பாட்டினை இன்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். இதற்கு உதவியாக இந்த வட்டாரத்தினுடைய ஆர்டிசி என்று சொல்லப்படுகின்ற ரவி அவர்களும், அதேபோல் மண்டல குழு தலைவர் ஸ்ரீராமுலு அவர்களும், இந்த மண்டலத்துடைய அதிகாரி அன்புக்கினிய பரிதா அவர்களும் மற்றும் மின்சாரம், கழிவுநீர், குடிநீர் அகற்று வாரியம், அதேபோல் ஸ்ட்ரீட் லைட் போன்ற அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒருங்கிணைந்து இந்த பகுதியினுடைய தேவைகளை குறித்து கொண்டு இந்த தேவைகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு மாதத்திற்குள் முழுவதுமாக இந்த குறைகளை நீக்குவதற்கு தொடர் நடவடிக்கையாக வாரம் ஒரு முறை ஆய்வு மேற்கொண்ட பகுதிகளை மீண்டும் அரங்கத்திலே உட்கார்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மக்கள் நம்மை தேடி வருவதை விட நாம் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்ற ஆழ்ந்த அழுத்தமான கருத்தை கொண்ட முதல்வர் வழிகாட்டுதல்படி இந்த நிகழ்வு தொடரும், தினந்தோறும் தொடரும். திமுகவுக்கு என்ன பங்கு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி அன்றைக்கு புகார் கொடுத்த பிறகு கூட 2-3 நாட்கள் ஆகி கூட புகாரை ஏற்க மறுத்த சூழல். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையிட்டால் பொள்ளாச்சி வழக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர் அழுத்தம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், சட்டமன்றத்திலே அது குறித்து பேசியதின் விளைவாக அழுத்தத்திற்கு தள்ளப்பட்ட அன்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார். இன்றைக்கு அந்த வழக்கை அவர் சிபிஐக்கு மாற்றிய பிறகு கூட தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதுமான அளவு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு அளித்ததால் தான் பிறர் சாட்சி ஒன்று கூட இல்லாமல் அனைத்து சாட்சிகளையும் முறையாக சிபிஐ வழக்கிற்கு ஆஜர் செய்து சாட்சி சொல்ல வைத்து ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை சிபிஐ பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு தமிழக அரசு முழு அளவில் ஒத்துழைப்பும் உதவியாக இருந்ததால் தான் இந்த செயல் நிறைவேறியது. இந்த தண்டனை என்பது இனி வருங்காலத்தில் இதுபோல பாலியல் வழக்குகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு பாடமாக இது அமையும். இதை முழுக்க அழுத்தம் கொடுத்து இதை வெளிக்கொண்டு வந்து இந்த வழக்கை துரிதப்படுத்தி இந்த வழக்கிற்குண்டான அனைத்து உதவிகளையும் செய்த மாண்புமிகு முதல்வர்களை இன்றைக்கு பெண்குலம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வயிற்றெரிச்சல் காரணமாக ஏதேதோ இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பேசி கொண்டிருக்கின்றார். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுடைய பயணம் மக்களுடைய நோக்கி, மக்களுடைய பாதுகாப்பை நோக்கி. தமிழகமே பச்சரிது, ஆனால் முதலமைச்சர் நீலகிரியில் போய் ஓய்வு எடுத்தார். நீலகிரியில் ஓய்வு எடுத்தார். நீ பார்த்தீங்களா? தினந்தோறும் மக்கள் பண்ணி தான் அங்கேயும் போய் செய்திருக்கார். ஆய்வு, பள்ளிக்கூடங்களுக்கு ஆய்வு சென்றிருக்கின்றார். அதேபோல் யானைகள் முகாமிலே நடத்தப்படுகின்ற பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றார். யானை பாகன்களுக்கு உண்டான விடுதிகளை கட்டி தந்திருக்கின்றார், அதை திறந்து வைத்திருக்கின்றார். எங்கள் முதல்வரை பொறுத்தவரை ஓய்வு என்பது இல்லை. எங்கள் முதல்வரை பொறுத்தவரை நாட்டில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களையும் விரல் நுனியிலே வைத்திருப்பார். கடந்த காலங்களைப் போல் நடைபெறுகின்ற சம்பவங்கள் எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்ற நிலையில் இன்றைய முதல்வர் இல்லை. படுத்துக்கொண்டு 50 தொகுதிகளில் ஜெயிப்பேன் பாமக நிறுவனத்தோட ராமதாஸ் பேசியிருக்காரு சார். வரையில் சட்டமன்ற தேர்தல் எல்லோரும் அரசியல் ரீதியாக சொல்லுகின்ற சொல்லுதான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று. முதலில் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு அதன் பிறகு வெற்றி தோல்வியை பற்றி நிர்ணயிக்க வேண்டும், வெற்றி தோல்வியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே குத்துவெட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி 50 தொகுதி படுத்துக்கொண்டே ஜெயிக்க முடியும்? அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள். மக்களின் மீது நாட்டமில்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள். மக்களை நாடி செல்பவர் தான் உண்மையான மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும், மக்களுடைய சேவராக இருக்க முடியும். அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.